ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து இந்த காயின் டீலிஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பயமான ஒரு விஷயமாகவே இருக்கும். ஏன்னா அடிக்கடி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலேருந்தும் காயின்ஸ் வந்து டீலிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது அந்த காயின்ஸ் எல்லாம் எதனால் டீலிஸ்ட் பண்ணுறாங்க, அந்த காயின்ஸ் வந்து டீலிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட எண்டில் ஒரு பினான்ஸில் ஒரு காயினை வந்து டீலிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த காயினை எப்படி வந்து வித்ட்ரா பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த காயினை வந்து எப்படி வேறு ஒரு காயினாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்றும் இல்லை, தொழிலை பற்றி தெரியாதவன் தொழிலுக்குள்ளே நுழையக்கூடாது. பினான்ஸ் டீலிஸ்டிங் கைட்லைன்ஸ். காயினையோ ஒரு ப்ராஜெக்ட்ஸையோ அவங்க வந்து கண்டினியூவாக வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏதாவது நெகட்டிவான இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த காயினை வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டீலிஸ்ட் பண்ணிடுவோம். லாங் டேர்முக்கு வந்து ஒரு காயின் வந்து பினான்ஸோட கைட்லைன்ஸை வந்து ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸை வந்து யாரெல்லாம் வந்து மெட் பண்ணலையோ அந்த காயின்ஸையும் வந்து பினான்ஸ் வந்து டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க. வந்து எப்படி காயின்ஸை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே பினான்ஸ் டீம் பார்த்திங்கன்னா அந்த அதர் ப்ராஜெக்ட் டீம்ஸ் கூட வந்து கனெக்டடாக இருப்பாங்க. அதாவது அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க, கம்பெனியில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டோட ரோட் மேப் அதை வந்து க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டீமோட டெவலப்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்களோட தீமை நோக்கி தான் வந்து கரெக்டாக போயிட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இல்லை அதிலேருந்து வந்து டைவர்ட் ஆகி வேறு ஏதாவது அவங்க இஷ்யூஸ்க்காக இவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணுவாங்க. அதாவது அந்த ப்ராஜெக்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து பினான்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. மார்க்கெட் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி வந்து அந்த இஷ்யூ வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த இஷ்யூஸ்லேருந்து அவங்க எப்படி வந்து கம்பேக் கொடுக்குறாங்க, டெவலப் ஆகி வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களால் வந்து டெவலப்மெண்ட் வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து காட்ட முடியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த காயினையும் வந்து பினான்ஸ்லேருந்து டீலிஸ்ட் பண்ணி கஸ்டமர் ரிவ்யூஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இன்வெஸ்டர் ரிவ்யூஸும் வந்து கேட்பாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு காயின் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காயின் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷனுக்காக தான் வந்து அந்த காயினை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காயினில் வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து யாரெல்லாம் பேக் எண்டில் இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து ஃபீட்பேக் வந்து கேட்பாங்க. யூசர் எண்டில் வந்து ஃபீட்பேக் கேட்பாங்க. ஸோ அவங்களோட ஃபீட்பேக்ஸை வச்சும் பினான்ஸ் வந்து அவங்களோட டீலிஸ்டிங் டெசிஷன்ஸை வந்து எடுப்பாங்க. ஸோ வந்து காயின்ஸ் எல்லாம் டீலிஸ்ட் பண்ணுறதுனால பினான்ஸ்க்கு என்ன யூஸு அப்படின்னு பார்த்தோம்னா, பினான்ஸோட யூசர்ஸ்க்கு வந்து நல்ல குவாலிட்டியான காயின்ஸை வந்து பினான்ஸால் கொடுக்க முடியும். அதாவது நல்ல ஒரு வால்யூம் இருக்க, நல்ல லிக்விடிட்டி இருக்க, நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்க காயின்ஸை மட்டும்தான் வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும். மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்தந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து லோ ரிஸ்க் இருக்குது, எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஹை ரிஸ்க் இருக்குது, எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து மாடரேட் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட யூசர்ஸ்க்கு வந்து பினான்ஸோட ரிவ்யூ இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அவங்களால வந்து சொல்ல முடியும். இப்போ வந்து எப்போ வந்து இந்த ரிவ்யூ வந்து பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஃபினான்சியல் குவார்ட்டர் வருது பார்த்தீங்களா, அந்த 3 monthsக்கு ஒன்ஸு ஃபஸ்ட் வீக் அந்த 3 monthோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த ரிப்போர்ட் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓவர்வியூ பேஜில் இருக்கும். அப்படி இல்லைனா மானிட்டரிங் டேக்னு சொல்லியிருக்கும். பினான்ஸோட மானிட்டரிங் டேக்கில் வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த காயினோட வால்யூமோ லிக்விடிட்டியோ எந்த விதத்துலேயும் வந்து அஃபெக்ட் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு XYZன்னு வந்து ஒரு காயின் இருக்குது அப்படின்னா அந்த காயினோட வால்யூம் வந்து ஒரு 1000 வால்யூம் இருக்குது அப்படின்னா இப்போ பினான்ஸ் வந்து அதை டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 1000 வால்யூம் மற்ற எக்ஸ்சேஞ்சில் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மற்ற வேறு எக்ஸ்சேஞ்சில் வந்து அந்த காயினை வாங்கணும் அப்படின்னா KuCoinலையோ இல்லை HTXலையோ நீங்கள் வந்து போய் வாங்கிக்கலாம். பினான்ஸ் ரிவ்யூவில் வந்துட்டு ஒரு காயின் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை டீலிஸ்ட் பண்ணக்கூடிய டெசிஷனை வந்து அந்த ப்ராஜெக்ட் டீம்ஸ் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா பினான்ஸ் வந்து அவங்களோட டீம்ஸை தவிர மற்ற எந்த ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்டையும் அவங்களோட
செக்யூரான இன்ஃபர்மேஷத்தை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 7 டேஸுக்கு முன்னாடி மட்டும்தான் அந்த சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் டீம்ஸ் கிட்ட இந்த மாதிரி உங்கள் காயின் வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டீலிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளை மாதிரி எண்ட் யூசர் அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் எப்போ வந்து நோட்டீஸ் வரும் அப்படின்னா ஒரு 2 days பிஃபோர் தான் வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்த காயின் வந்து XYZ காயின் வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டீலிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டில் ஹோம் பேஜில் கீழே டவுன் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் டேப்பில் போனீங்கன்னா இந்த மாதிரி பினான்ஸோட அப்டேட்டான நியூஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும். அதில் வந்து இந்த காயின் ரிமூவல் நோட்டீஸ்ன்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். டெய்லியும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் டேப்பை வந்து நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அப்டேட்டில் வந்து இருக்க முடியும். அடுத்து வந்து எந்த காயின்ஸ்லாம் வந்து டீலிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூவாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷனை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து ட்ரேட் எடுத்திருக்கோம். இப்போ அந்த காயின் வந்து டீலிஸ்ட் ஆக போகுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 days பிஃபோரே வந்து நோட்டீஸ் வந்து வந்துடும் நோட்டிஃபிகேஷனில். ஸோ நம்ம அந்த காயினை உடனே வந்து வித்ட்ரால் பண்ணிட்டு நம்மளோட அமௌண்ட்டை வந்து USDTக்கோ இல்லை BTCக்கோ அந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் காயின்ஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரிமூவல் நோட்டீஸ் வந்து வந்த அப்புறம் ஒரு 30 days டைம் வந்து கொடுப்பாங்க. அதாவது வித்ட்ராவல் சீஸ்ன்னு சொல்லி ஒரு 30 days வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த வித்ட்ராவல் சீஸ் டேட்டுக்கு அப்புறமா வந்து அந்த காயினில் வந்து நம்மளால் பினான்ஸில் ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்குள்ளே வந்து அந்த காயினை வந்து செல் பண்ணி நம்ம வந்து USDTக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்னா இப்போ வந்து அந்த காயினை வந்து செல் பண்ணிவிட்டு பினான்ஸில் தான் அந்த காயின் வந்து டீலிஸ்ட் ஆகிருக்கும். மற்ற எக்ஸ்சேஞ்சான கேட்.io அதுக்கப்புறம் HDX KuCoin அந்த மாதிரியான மற்ற எக்ஸ்சேஞ்சில் அந்த காயின் வந்து ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பினான்ஸில் வந்து செல் பண்ண அதே குவான்டிட்டியை நீங்கள் போய் கேட்.ioவில் போயிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காயின் வந்து ஒரு லாங் டேர்மில் நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு வரும்போது உங்களோட லாஸை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லான கிரிப்டோ கரன்சி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சேனலில் வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கு நிறைய வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.